ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஒரே மாவு தான், பட் 2 டிஃப்ரெண்ட்டான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். என்னோடது வந்து மல்டிக்ரெயின் கோதுமை மாவு, நீங்கள் சாதா மாவும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 1/2 கப் ரவை, 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விஸ்கரால் நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு விஸ்கரால் திரும்ப ஒரு வாட்டி நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போது தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஸ்மூத்தான பேட்டராக கரைச்சிக்கலாம். பாருங்கள், மாவு வந்துட்டு கரைச்சாச்சு. இப்போ இது கூடவே நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வந்துட்டு மாவை கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாவு பதம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போது மாவு 2ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு ஒரு மாவில் வந்துட்டு நம்ம எப்பயும் தோசை வாக்குற மாதிரி வாத்து எடுத்துக்கலாம். பட் தோசை ஊற்றும் போது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு லைட்டாக அங்கேயும் ஸ்ட்ரக் ஆகும். அதை மட்டும் பார்த்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நான் வந்து பாதி மாவில் தோசை ஊற்றிட்டேன். மீதி மாவு வந்துட்டு இந்த மாதிரி பணியாரம் மாதிரி சுட போகிறேன். அதனால் ஆப்பம் பேனில் வந்துட்டு ஒரு ஹோல்லையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எல்லா ஹோல்லையுமே வந்துட்டு மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான டயபெட்டிக் தோசை அண்ட் டயபெட்டிக் பணியாரம் ரெடி. தோசையே சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி பணியாரம் வெரைட்டி ட்ரை பண்ணலாம். இந்த 2த்துக்குமே வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே மாவில் 2 டிஃப்ரெண்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.